So வணக்கம் guys and welcome to a brand new video. So இன்னைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ்டு வீடு நான் போன வாரத்துல ஒரு வீடியோ போட்டுருப்பேன், அதை நீங்க மறக்காம பார்த்துக்கோங்க. அது வந்து பேசிக் ஹவுஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அட்வான்ஸ்ட் ஹவுஸ் கட்ட போகிறோம். ஸோ மறுபடியும் என்னோட இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. என்னோட இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். நம்ம இப்போ இங்கே தான் கட்ட போகிறோம். ஸோ தேவையான எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேன். ஸோ கைஸ் இப்போ நான் தேவையானதான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு ஒயிட் கான்க்ரீட், செகண்ட் வந்து ஆண்டிசைட் வால், தேர்ட் வந்து ஒரு லேண்டன், ஃபோர்த் ஓக் ஃபென்ஸ் கேட், நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரூஸ் டோர், நெக்ஸ்ட் வந்து பேம்பூ ட்ராப் டோர், ஒரு லேடர், கிளாஸ் அண்ட் ஃபென்சஸ். அப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு ஒன்று வேணும். ஸோ அது நம்ம இப்போ இன்வென்டரியில் மட்டும் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் என்ன வுட்டு வேணா எடுத்துக்கலாம், நீங்கள் என்ன கான்க்ரீட் கலர் வேணா எடுத்துக்கலாம், என்ன வால் வேணா எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாமே ஆப்ஷனல் தான். லேண்டனோ இந்த அவ்வளோதான். லேண்டன் மட்டும் தான் நாட் ஆப்ஷனல், அது கூட ஆப்ஷனல் தான். சோல் லேம்ப் இருக்குது. ஸோ எல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையான பிடிச்சதை எடுத்துக்கலாம். ஸோ நான் இது இங்கே எடுத்துகிட்டு இதை கிளியர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் வந்து ஆர்டரில் வைக்க போகிறேன். எது முதல்ல கற்றுவேன், எது அப்புறம் கட்டுவேன்னு. ஃபஸ்ட்டு இதுனா இல்லை, ஃபஸ்ட்டு இது, செகண்ட் ஓக் பிளாங்க்ஸு, தேர்ட் வந்து கிளாஸ் பேனு, ஃபோர்த் வந்து லேடர், ஃபிஃப்த்து லேடர், ஃபோர்த்து பேம்பூ ட்ராப் டோர், ஃபிஃப்த்து வந்து ஆண்டிசைட் வால் இல்லை, ஃபிஃப்த்து ஆண்டிசைட் வால் இல்லை, ஸ்ப்ரூஸ் டோரு, ஆண்டிசைட் வாலு, ஓக் ஃபென்ஸு, லேண்டர்னு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம பிளேனாக தான் கட்ட போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் ஒரு இன்சைட் 10, 1 2 3 4 5 6 7 8 9 10 பத்தாது போல கைஸ். ஸோ 11 12 13 14 15 சொல்லிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த சைடு என்ன பண்ண போகிறோம்னா 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இனிஷியல் சொல்லிக்கோங்க 1. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அந்த சைடு வந்து 15, இங்கே 5, இங்கேயும் 5, இங்கே வந்து 10. ஸோ இங்கேருந்து மறுபடியும் 10. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓ 10 வேணாமா? சரி நம்ம எக்ஸ்ட்ரா பிளாக் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 கரெக்டாக இருக்குது. நான் தப்பாக கவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு அப்படியே கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. அதாச்சும் டோட்டலாக கல்ல 15 தான் நினைக்கிறேன் இந்த சைடு. ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட பேஸு. மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஓகே. பார்க்க ஒரு பி மாதிரி இருக்குது. பி ஷேப்பில் பாருங்க. ஷோயிங் போது பாருங்கள். ஸோ இந்த கேப் லாக்கில் இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் தோண்டி எடுத்துருங்க. நான் உங்களுக்கு தோண்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ வேணும். ஸோ 1 hour தான் ஆச்சு முடிக்க. ஸோ நான் வீடியோ கிளிப்பே போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நான் தோண்டி எடுத்துட்டேன் இப்போது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஓக் பிளாங்க்ஸுக்குள்ள ஒன்று ஒன்றா வெஸ்ட் வரீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து
முதல்ல இந்த ஒயிட் கான்கிரீட் வந்து இது மாதிரி இந்த எஜ்ஜிலே ஒட்டி வச்சுட்டு வரணும் பேஸ். ஸோ இது நான் அப்படியே வீடியோலேயே நான் கேப்சர் பண்ணுறேன், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போல்லாம் இது முடிச்சாச்சா? இப்போ இதை ஃபுல்லாக இதை வச்சுருவோம். நான் டக்கு டக்குன்னு வச்சுருவேன். ஸோ நோ வரி, ஏன்னா கட் பண்ணி எடுக்க வேணாம். இது நடக்கும் எனக்கு தெரியும். இப்போ சொல்லி இந்த ஹோல்ஸாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் கடுத்து தெரியும். இப்போ வந்துடும் ஆகும் வேற என்ன, அவ்வளோதான். சரி, ஐ எனக்கு மட்டும் எப்படி தப்பா வருதுன்னு தெரியல. சரி, மேலே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்படி படிக்கலாம். சரி, ஒரே நிமிஷம். எப்படி பண்ணணும்? அது சீட்ஸ் ஆக்டிவேட் பண்ணணுமா? ஓகே, இப்போ நீங்கள் பேஸ் இது மாதிரி வச்சிட்டிங்களா? இங்கேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸ்ப்ரூஸ் டோர் நான் வந்து இங்கே தான் வைப்பேன். 1 2 ஸோ 1 2 3 பிளாக்ஸ் தள்ளி வைப்பேன் நான் இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 1 இப்போ நான் காமிச்சிடுறேன். இதெல்லாம் ஃபில் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிளாஸ் எங்கே வைக்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கிளாஸாக எனக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து எங்கே வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் அது வந்து உங்களோட இஷ்டம். நான் ஃபஸ்ட்டு வந்து 1 2 இங்கே வச்சு போகிறேன். இந்த சைடில் கிளாஸ் வைக்க போகிறது இல்லை. ஸோ இங்கே 1 2 3. ஸோ இந்த சைடு நான் கவுண்டர் கிளாக் வைஸ் போகிறேன். கவுண்டர் கிளாக் வைஸ் போகிறேன். ஸோ இதில் நான் விட்டு போகிறேன். 1 2 3 4 அவ்வளோதான். ஸோ இன்சைடு நான் வந்து 1 2 3 1 2 3 1 மாற்றிக்கிறேன் ஸ்ட்ராட்டஜியை. ஒன்று 2 இல்லை
2 1 தான். சரி, இங்கே இன்னொன்று வச்சிட்றேன். இன்சைட் நான் வந்து இங்கே 1 இங்கே 1 அவ்வளோதான். ஃபஸ்ட்டுனா இப்போ இந்த ஏரியா இந்த கேப்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி தான் இது ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எல்லாம் முடிச்சிட்டோன்னா இப்போ இங்கே 2 இன்னும் 1 2 இதுக்கு மேலே 2 ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் மொத்தமாக ஃபில் பண்ணிட்டேன் கைஸ். நான் போன ஏரியா மாதிரி இந்த ஏரியாவில் வந்து சொல்ல வரேன்ட்டேன். உங்களுக்கு இன்னும் ஒரு ஐட்டம், இன்னும் உங்களுக்கு 2 ஐட்டம் வேணும். அது என்னன்னா வழக்கம் போல் க்ளோ ஸ்டோன் இல்லை லேண்டனில் க்ளோ ஸ்டோன் வேணும். அப்புறம் உங்களுக்கு எனி பிடிச்ச கார்பெட். என்னோட ஃபேவரட் கலர் வந்து லைட் ப்ளூ. ஸோ நான் லைட் ப்ளூ எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏரியாவில் டாப்பில் இதை மட்டும் நான் வந்து இந்த ஒயிட்டில் கவர் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஏரியா கவர் பண்ணா இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நான் க்ளோ ஸ்டோனில் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி. இல்லை நான் அப்படியே வீடியோவாக போட்டுடுறேன். ஏன்னா ஒன்று டக்குன்னு பண்ணிடலாம். இதுதான் ஃபில் தானே பண்ணுறேன். தோன்றதுனா கஷ்டம், தோன்றதுனாதான் கஷ்டம், தோன்றதுனாடா கஷ்டம். எனக்கு வாயை வரவே மாட்டேங்குது. நம்ம டக்குனு ஆரம்பிச்சோன்னா மழை பெய்ய. சரி, முதல்ல ஆக்டிவேட் பண்ணிடணும். முடிச்சிட்டா இப்போ நம்ம க்ளோ ஸ்டோன் வேணாம், தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை எடுத்துட்டு இது 1 2 3 இங்கே 4 இங்கே 2 ஸ்க்ரூஸ் டோர்ஸ் 1 2 அண்ட் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. ஆல்வேஸ் முடிச்சாச்சு. ஸோ நான் கீழே இருக்க அதே பேட்டர்ன் தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஆனால் வந்து அதுக்கு பதிலாக இங்கே 2 கிளாஸ் வைப்பேன். உங்களுக்கு அப்படியே வச்சுட்டே காமிச்சிடுறேன். ஒன்று ரெண்டு 1 2 3 இந்த சைடு வந்து 1 2 இந்த சைடும் 1 2. ஸோ நான் மிச்சமெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ரொம்ப கற்றுக்கிட்டேன் போல இருக்கு. இது மேலே ஒரு லேயர் வச்சுட்டு போகிறேன். பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. ரொம்ப நேரமும் இல்லை.
ஸோ இது முடிச்சாச்சா? நம்ம இது ஃபுல்லாக மேலே ஒயிட் கான்கிரீட் வைக்க போகிறோம். மறுபடியும் நம்ம இது வைக்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப ஏமாத்த போகிறேன். முடிக்க போகிறேன். நான் கேப் கட்டு பார்த்தேன். இப்போ இதை வச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னர் எட்ஜு 1 2 3 4 அதனால தான் நான் அனுப்பிச்சிட்டு வச்சுட்டேன் கிளாஸு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளூ கார்பெட் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் க்ளோ சொல்ல தெரியாது, உங்களுக்கு லைட்டிங்கும் இருக்கும். ஸோ கவர் பண்ணிட்டு வரேங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஆகும். சாரி, அது தும்பல வந்து ப்ளூ கிடச்சிக்கிச்சு. ஸோ நான் ஃபுல்லாக மேலே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா 2 லேயர் வச்சுருங்க. ஸோ நீங்கள் டாப் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஏறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நான் எக்ஸ்டீரியர் வந்து முடிக்க போகிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா வந்து 1 2 3 இங்கேருந்து நீங்கள் ஸ்டோன் வால் வைக்க ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து அப்படியே அரௌண்டாக 2 பிளாக் விட்டு நீங்கள் வந்து ஸ்டோன் வால் வைக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபென்சஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த மிரர் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் இது மாதிரி பார்த்து தான் இருக்கணும். நான் அது இன்சைடு தான் இருக்கேன். நான் வீட்டில் இருக்கிறேன். எனக்கு இன்சைடில் போய் 1 3 4 ப்ரைவசிக்காக இருக்கும். ஸோ மேலே இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த வேறு டோர் இங்கே வச்சுக்கோங்க. அது லைட்டில் வைக்கல. நான் வந்து எக்ஸ்டீரியர் உங்களுக்கு அடுத்த கட்டிங்க பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு புதுசு இதான் நம்மளோட ஃபினிஷ் ப்ராடக்ட். இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கு எக்ஸ்டீரியர் நான் அப்புறமா காமிக்கிறேன். இன்டீரியர் அப்புறமா காமிக்கிறேன். எக்ஸ்டீரியர் அப்புறமா காமிக்கிறேன். இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறேன். பீஸ்.